வணக்கம். இன்றைக்கு நான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் கதைக்க போறேன்னு என்னன்னு சொன்னால், குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து இந்த மரங்களுக்கு உணர்வு இருக்கா இல்லையா இந்த மாதிரியான ஒரு கதை போய் கொண்டிருக்குது. புத்தகங்கள்ல இருந்து இந்த உலகத்தில் வாழ்ந்த 2 பெரிய லெஜண்டுக்கு நடந்த விஷயங்கள்ல இருந்து நான் 2 கதை சொல்றேன். அதுல இருந்து மரங்களுக்கு உணர்வு இருக்கா இல்லையா, அல்லது மரங்களை கட்டி பிடிக்கலாமா இல்லையா, மரங்களோட கதைக்கலாமா இல்லையான்றத நீங்களே முடிவெடுத்து கொள்ளுங்க. ஒன்று வந்து எங்களோட ஓசோ இந்த வாழ்க்கையில நடந்தது, அடுத்தது வந்து நம்மார் வாழ்ந்த வாழ்க்கையில நடந்தது. ஓசோ இந்த வாழ்க்கையில நடந்த என்னன்னு சொன்னால், ஓசோ வந்து ஒரு யூனிவர்சிட்டியில படிப்பிச்சு கொண்டிருப்பார். அவர் வந்து படிப்பிக்கிறது வந்து அவர்கிட்ட பாடத்தை விட்டு வந்து வேற டாபிக்ல வந்து கதைக்கிற மாதிரி இருந்திருக்கு. அப்ப கணவர் கம்ப்ளைண்ட் பண்ணி அவரை வேலையாளர் நிப்பாட்டலாம்னு ட்ரை பண்ணிக்கணும். ஆனா என்னென்றால் அவர்கிட்ட பாடத்துல 80% ஆக்கள் வந்து கூடுதலா பாஸ் பண்ணி கொண்டு போன அப்படின்னால ஒன்றும் செய்யலாம் போயிட்டு. அப்ப இவருக்கு என்ன பிள்ளை பிடிக்கலாம்னு பாக்கல, இவர் வந்து காரை வந்து கார் பார்க்கிங்ல வந்து கார் பார்க் பண்றது இல்லை, ஒரு மரத்துக்கு கீழே தான் நீண்ட காலமா வந்து பார்க் பண்ணி கொண்டு இருந்துக்கிறார். அப்ப அந்த ஒபிஷியலா வந்து அவருக்கு லெட்டர் போயிருக்கு, நீங்கள் மரத்துக்கு கீழே வந்து அந்த குறிப்பிட்ட மரத்துக்கு கீழே நீங்க பார்க் பண்ணி கொண்டுக்கிறீங்களோ அதுல பார்க் பண்ண வேண்டாம், நீங்க வந்து கார் பார்க்கிங்லாம் பார்க் பண்ணணும். அப்ப ஓசோ என்ன செய்வாருன்னா, அந்த யூனிவர்சிட்டில இருந்து ரிசைன் பண்ணி போட்டு போயிடுவார். ஆனா அவர் அந்த மரத்தோட ஒரு உறவு கொண்டிருந்தால் என்ன நடக்கும்னா, அவர் போய் ஒரு சில நாட்கள்ல வந்து அவர் பார்க் பண்ற அந்த மரம் வந்து பட்டு போயிருக்கும். இது ஒரு கதை, இது உண்மையான நடந்த கதை, ஓசோன புத்தகத்திலேயும் இருக்கு, அவரையும் சொல்லியிருப்பார். நம்மாழ்வார் வாழ்க்கையில நடந்த சம்பவம் என்னன்னா, நம்மாழ்வார் வந்து ஒரு வீட்டுக்கு போயிருப்பார். அப்ப அந்த வீட்டுக்காரர் சொல்லிவினம், இப்படி தங்களோட பலாமரம் வந்து கனகாலமா காய்க்குது இல்லைன்னு சொல்லிவினம். அப்ப அவர் வந்து அந்த வீட்டை விட்டு போறதுக்கு முதல் வந்து அந்த பலாமரத்தை கட்டி பிடிச்சு, இங்க பார் இந்த வீட்டுக்காரர் வந்து உனக்காக வேண்டி நிறைய தண்ணி ஊத்துறணும், முன்ன சரியா வடிவா பராமரிக்கிறோம், நீ அவைக்கு பூத்து காய்ச்சி கனி கொடுத்தா தானே அவைகள் சந்தோஷப்படுவினா, நீ நல்லா காய்க்கணும் அப்படின்ற மாதிரி அதை கட்டி பிடிச்சு தட்டிட்டு போவார். அடுத்த தரம் அவர் விரைகளை அந்த பலாமரம் வந்து நல்லா காய்ச்சி அவைகள் அந்த பழத்தை சாப்பிட்ட கதையை வந்து அவர் கேட்கக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த 2 கதையிலையும் இருந்து மரங்களுக்கு உணர்வு இருக்கா இல்லையா, நாங்க கதைக்கலாமா இல்லையா, அதோட நாங்க ஒரு உறவை மெயின்டைன் பண்ணணுமா கொண்டாடணுமா இல்லையான்றத நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்க. நன்றி.